சிவாய நம. தரிசனம் செய்யும் நேயர்களுக்கு வணக்கம். இப்பதிவில் யார் உண்மை ஞானி என்பதை மட்டும் காணவிருக்கிறோம். பட்டினத்தடிகள் நமக்கெல்லாம் தெரிந்த பட்டினத்தடிகள் தான். அவர் ஒரு பாடலில் யார் உண்மை ஞானி என்று கூறியுள்ளார். இப்பொழுது உள்ள ஞானிகள் என்று ஞானி சாமியார்கள் பலரும் நான் தான் ஞானி, நான் தான் பெரிய மகான் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் அனைவருமே வெளிவேடம் காட்டுபவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் ருத்ராட்சமோ அல்லது காவியோ அல்லது திருநீரோ வெளிவேடம் மட்டும்தான். உள்ளிருந்து வருவது மட்டும்தான் மகானுக்குரிய ஒரு மகத்துவம். அதை பட்டினத்தடிகள் மிகவும் வெளிப்படையாக கூறியுள்ளார். அதன் பாடலை காண்போம். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்திட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பீர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. இப்பாடலின் விளக்கத்தை காணலாம். பேய் போல் திரிந்து, பேய்க்கு ஒரு இருப்பிடமும் கிடையாது. ஏனென்றால் பேய்க்கென்று என்ன இருப்பிடம் இருக்கப் போகிறது? இவ்விடத்தில் இருக்கும் அவ்விடத்தில் இருக்கும் என்று ஒரு இடமும் இல்லாத ஒன்று தான் பேய். நமக்கு தெரிந்து பேய் என்று ஒன்று உண்டா என்று சந்தேகிக்கும் வண்ணம் உள்ளது இக்காலத்தில். ஏனென்றால் பலரும் வீடு வாங்கி அக்கௌண்ட்டில் பணம் வைத்துக்கொள்ள பேய்க்கு என்ன ஆசையா என்ன? அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அது பாட்டு கொண்டு திரிந்து கொண்டு இருக்கும் என்பது தான் பேய் போல் திரிந்து என்றும். பிணம் போல் கிடந்து, பிணத்திற்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது. அடித்தாலோ வலிக்கப் போகிறதா என்ன? அடித்தால் வலிக்கப் போவதும் இல்லை, கிள்ளினால் வலிக்கப் போவதும் இல்லை. ஆகவே பிணத்துக்கென்று எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாதது போல் ஞானியும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும். இட்ட பிச்சையெல்லாம் நம் இடுகின்ற பிச்சை, நம் இந்த உணவு தான் வேண்டும், எனக்கு இந்த வேலைக்கு இந்த உணவு. இக்காலத்தில் உள்ள அனைத்து மகான்களோ அல்லது மகான்கள் என்று சொல்ல முடியாது, ஞானிகள் என்று பொய் சொல்லி கொண்டு உலவும் பலரும் இந்த வேலைக்கு இந்த உணவு பட்டியலிட்டு உணவு உண்கின்றார்கள். ஏனென்றால் நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பவில்லை. பலரும் பட்டியலிட்டு இந்த வேலைக்கு இந்த உணவு தான் அப்படி என்று பலரும் உண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தப்பென்று சொல்லவில்லை. நான் தான் மகான் என்று சொல்லாமல் அடியார்கள் என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு போகலாம், தப்பே இல்லை. அப்புறம் நாய் போல் இட்ட பிச்சையெல்லாம் என்று சொன்னது, தங்களுக்கு எது கிடைக்கின்றதோ ஒரு வேளை கிடைத்தால் போச்சு, கிடைக்கலனா அடுத்த வேளை என்று போய்கொண்டே இருப்பார்கள் ஞானிகள். இந்த வேளைக்கு உணவு இருந்தால் உண்டு, இல்லை என்றால் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதவர்கள் தான் உண்மையான ஞானிகள். நாய் போல் அருந்தி, இந்த தட்டில் தான் சாப்பிடுவேன், இல்லை தான் வாழை இலையில் வச்சா தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் இல்லை. கையில் கொடுத்தாலும் உருண்டையாக. ஒரு ஞானிகளுக்கு என்ன நிபந்தனை என்றால் 3 கவலம், 3 கவலம் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் இப்பொழுது அப்படி உண்கிறார்களா என்றால் சந்தேகமே வேண்டாம், உண்ணவில்லை. நாய் எப்படி சாப்பிடும் நம்மளுக்கே தெரியும். எங்கே போட்டாலும் எதை போட்டாலும் சாப்பிடும். அதே மாதிரி தான் இதுதான் வேணும் அதுதான் வேணும், இந்த இடத்துல தான் சாப்பிடுவோம் அப்படிலாம் இல்லை. கிடைச்சா சாப்பிட போகிறாங்க, கிடைக்கலன்னா போகிறாங்க, அவ்வளோதான். அதே தான் பட்டினத்தடிகள் கூறியுள்ளார். மற்றும் நன்மங்கையரை தாய்போல் கருதி, நல்ல மகளிரை யாரை கண்டாலும் இவர்கள் என் தாய் என்று கருத வேண்டாமா. மகளிர் என்றவுடனே இவர் என்னுடையவள் என்று எண்ணாமல் என் தாய் அப்படி என்று எண்ணினாலே அது போதுமானது. அனைத்து மகளிரையும் பார்த்தவுடன் தன் தாய் என்று எண்ண வேண்டும். அதுதான் உண்மையான ஞானிக்கு அழகு. இவள் என்னுடையவள் என்று நினைக்காமல் இவள் என் தாய் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் தான், தமக்கு தாய் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே தான் ஞானியாக முடியுமே தவிர, இவள் என்னுடையவள் இவள் எனக்கானவள் என்று நினைத்தால் அவன் ஞானியே கிடையாது. மற்றும் எல்லோரையும் உறவினர் போல நினைத்து அவர்களுக்கு பணிவாக பேசி ஜாதி மதம் இது எதுவும் பார்க்காமல், மற்றும் தற்காலிகத்தில் உள்ள
கட்டணம் வசூலிப்பு எதுவும் இல்லாமல் இருப்பது தான் தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி என்று கூறியுள்ளார். உண்மையான ஞானிகள் என்றாலே இவை அனைத்தும் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலில் சாமியாருக்கு மடம் என்பது எதற்கு? மடம் என்றாலே சாமியார் சொகுசாக வாழ்வதற்குரிய ஒரு இடமாகத்தான் நாம் கருதுகின்றோம். எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று தான் மடம் என்றால். மடத்தில் அவர்களுக்கு சேவை செய்ய பலரும், அவர்களுக்கு கீழ் பலரும் என்று பலரும் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு தான் உள்ளனர். நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஞானிகள் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஞானிகள் என்பவர் தம்மிலிருந்து பலரையும் காக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுபவர்கள் மட்டுமே ஞானிகள் ஆவர். நாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று நினைத்தால் அவர் ஞானியே அல்ல. மற்றும் சேய் போல் இருப்பு, சின்ன பிள்ளைகள் போல இருந்து கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பவர் ஞானம் என்று கூறுகிறார். இது அனைத்தும் தவிர்த்து செய்போல் இருப்பீர் கண்டீர் ஞானம் தெளிந்தவரே. குழந்தைகள் மட்டும்தான் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று, எனக்கு இந்த பொருள் தான். ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சிங்களேன். அப்பா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு. அப்பாவுக்கு ஆஃபீஸில் புதுசாக ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த பொருளை எடுத்து வச்சு அது குப்பைகளெல்லாம் போட்டு வச்சுக்கும். அதே மாதிரி தான் ஞானிகள். நல்லதை மட்டும் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டு, நம்ம அது குப்பையாக தோணும் நம்மளுக்கு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க தான் உண்மையான ஞானிகள். நம்ம சொல்கிறோம் பைத்தியக்காரன் அவங்ககிட்டலாம் பேசாத அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே அவங்க தான் ஞானிகளாகவே இருப்பாங்க. நம்ம அவர்கள் காலம் கடந்த பிறகு தான் தெரியும் அவங்க ஒரிஜினல் ஞானின்னு யாருன்னு. இப்போ தான் இவங்க ஞானி அவங்க ஞானி நம்மளே போய் காலில் விழுறோம். ஆனால் உண்மையான ஞானிகள் நம்மளேருந்து கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நம்மளேருந்து ஒரு பங்கு வெளியே தான் இருப்பாங்க. இதுதான் உண்மையான ஞானி. சிவாய நம. இப்பதிவில் சில ஞானிகளை மட்டும் பதிவிட்டுள்ளேன். இன்னும் தமிழ்நாட்டில் பல ஞானிகள் உள்ளனர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.